Hello students, welcome to Nice One Max. This is Malati. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரா லெசன்ல 3.4 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். அதுல 4 சம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ரெண்டு சம்மா பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கு என்டையர் தேர்ட் சாப்டர்லயே ரொம்ப ஒரு புத்திட்டிக்கான எக்ஸசைஸ்னா அது இந்த எக்ஸசைஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ், ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்க்கலாமா? அதுக்கடுத்து மீதி இருக்கிற ரெண்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கா. மேலே இருக்கிறது பார்க்க எப்படி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் நான் எழுதிக்கலாம். கீழே வந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அதாவது இங்கே 2 எக்ஸ் இருக்குது, அதுல இருந்து ஒரு எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா ஒரு எக்ஸ் பேலன்ஸ் இருக்கும், இன்னொரு எக்ஸ் இங்கே இருக்கு. பவரில் 2 இருந்தாலும் நான் அதை 2 எக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதில் ஒரு எக்ஸ் இருக்குது, 2 எக்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸ் தான் நான் என்ன வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதாவது இந்த டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாமா? அதனால் நான் இதை வந்து பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நீட்டாக எழுதுவோம், ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரை வந்து என்ன இது கூட கம்பேர் பண்ணியிருக்கேன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏ என்னவா இருக்குது? எக்ஸாக இருக்குது. பி என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 தான் ஆன்சராக வரும். அதை தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் யார் இருப்பா? மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் 1, கீழே வந்து ஒரு எக்ஸ். அவ்வளோதான் இந்த சம். அவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு இட்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம். அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. நான் ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஃபேக்டரைசேஷன் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 இருக்கா. அதாவது மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் 18 வரணும், ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 11 வரணும். எது போட்டால் வரும்? 9 2s are 18 வரும். 9 2வே ஆட் பண்ணால் 11 வரும். கரெக்டாக? ஸோ 9 2s are 18 ப்ளஸ் வந்துருச்சு. 9 2வே ஆட் பண்ணால் மைனஸ் 11 எப்படி வரும்? ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் போட்டால் மைனஸ் 11 வரும். அதே மாதிரி ரெண்டு மைனஸ் சைன் இருக்கிற நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணோன்னா ப்ளஸ் 18 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வந்துருச்சு? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 9 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம டினாமினேட்டரை சால்வ் பண்ணலாம். இது வந்து நியூமரேட்டரு, அடுத்து டினாமினேட்டர் சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4, இது நம்மளுக்கே தெரியும், 2ம் 2ம் தான் வரும். ஸோ 4 மைனஸ் 4, 2 ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரும். சரி, 2 மல்டிபிள் பண்ணோன்னா ப்ளஸ் 4 வரும். ஆனால் இங்கே மைனஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? மேலேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டிங்கன்னா -2 ப்ளஸ் -2 -4 அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 9 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2. அதாவது இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாம், இதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 9 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் அந்த. ஓகே, இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம். இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் சம் எழுதிக்கலாம். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x அப்படின்னு இருக்கா. இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? இங்கே 9 காமனாக இருக்குது, 81லேயும் 9 வரும். ஓகே, இங்கேயும் எக்ஸ் ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸ் 2 இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 9xை வந்து காமனாக வெளியே எடுத்துட்றேன். ஓகேவா? இங்கே 9x ஸ்கொயர்னு இருக்குது, 9xை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன தான் இருக்கும்? எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா 9 இன்ட்டு 9 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது 9 இன்ட்டு 9 தான் 81. அதில் ஒரு 9ஐயும் ஒரு எக்ஸையும் எடுத்துகிட்டு அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆள் யார்? ப்ளஸ் 9 மட்டும்தான். டிவைடட் பை இங்கே பாருங்கள், நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் போடலாம். எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஆனால் இங்கே க்யூபில் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ மூணுத்தில் எது காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இங்கே 3 எக்ஸ் இருந்த இடத்துலேருந்து ஒன்று வெளியே எடுத்துட்டு அதனால் இங்கே 2 எக்ஸ் இருக்குது. இங்கே 2 எக்ஸ் இருந்த இடத்துலேருந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஸோ 8x மைனஸ் 9.
அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் இருந்தது, அதையும் தூங்கிட்டா அங்கே ஒன்றுமே இல்லை, 0 போட்டுறக்கூடாது, அங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ இது தேவையில்லாதெல்லாம் அடிச்சிருவோம். புரிஞ்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ 9 × x + 9 டிவைடட் பை x² + 8x - 9. இப்போது இந்த x² + 8x - 9 நான் எப்படி போடலாம்? மல்டிபிள் பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணுறப்ப 8 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 1 9s are 9 தான் போட முடியும். இதில் ஏதோ ஒரு சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒன்று மைனஸாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இங்கே மைனஸ் வந்திருக்கும், இங்கே ப்ளஸ் வரும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ஸாக இருந்து சின்ன நம்பர் சைன் மைனஸாக இருந்தால் தானே இங்கே ப்ளஸ் வரும். ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x - 1 x + 9 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் இதை எழுதிக்கலாமா? இங்கே என்ன போட போகிறேன் அப்படின்னா 9 × x + 9 டிவைடட் பை x × ஸோ எக்ஸ் தான் கேன்சல் ஆகிடுச்சோ, சாரி, எக்ஸ் போனால் இதுலேயே நம்ம தூக்கி விட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? x - 1 அண்ட் x + 9. x + 9 x + 9 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டோம்னா x - 1. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 4th சம் போகலாம். p² - 3p - 40. இருங்க கொஸ்டின் எழுதிக்கிறேன். p² - 3p - 40 டிவைடட் பை, இது என்ன இந்த கோடு நம்ம கூடயே வருது, 2p³ - 24p² - 64p + 64p. 2p³ - 24p² + 64p. இதுவும் அந்த எக்ஸ் மாதிரியே தான், ஆனால் மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே இருக்கிறத தனியாக சால்வ் பண்ணுறோம். p² - 3p - 40. மல்டிபிள் பண்ணுறப்ப -40 வரணும், ப்ளஸ் பண்ணுறப்ப -3 வரணும். 8 5s are 40, 8 5 ரிலேட் பண்ணால் 3 வரும். கரெக்டாக? ஸோ 8 5s are 40, 8லேருந்து 5 போச்சுன்னா 3 வரும். ஓகே, பெரிய நம்பர் சைன் போட்டால் தான் இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்கேயும் ஒரு மைனஸ் வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா p - 8 and p + 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இருக்குதுல்ல இந்த 2p³ - 24p² + 64p, இதில் எது காமனாக இருக்குது? எல்லாத்துலேயுமே p காமனாக இருக்குது. ஸோ p காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா வேறு என்ன இருக்குது? காமனாக இருக்குது 2 காமனாக தான் இருக்குது. ஸோ 2வையும் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை, p² மட்டும்தான் இருக்கும். -24 எப்படி பிரிக்கலாம்? 2 × 12ன்னு பிரிக்கலாம். இந்த 2வையும் நான் வெளியே எடுத்துட்டேன், இங்கே p² இருக்குது, அதை p × pன்னு பிரிச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு pவை வெளியே எடுத்துட்டேன், அப்போ 12p தானே வரும். ஸோ 12p. 64 12ஆல் பிரித்தோன்னா 2 × 32, சரி 2ஆல் பிரித்தோன்னா அப்புறம் ஒரே ஒரு p இருந்தது. இதில் இந்த 2வையும் இந்த pவையும் எடுத்துட்டேன், அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 32. ஓகேவா? எப்படி இதில் எடுத்துருக்கேன்னு புரிஞ்சா? இது நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து செஞ்சு காட்டணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சால் ஓகே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் பண்ணுறப்ப 32 வரணும், ஆட் பண்ணுறப்ப -12 வரணும். 8ஐயும் 4ஐயும் கம்பைன் பண்ணி பாருங்கள். 8 4s are 32, 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் -12 வரணும். இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது, அப்போ இங்கே ரெண்டு பக்கமும் மைனஸ் வரும். அப்போ தான் மைனஸையும் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் சைனே போட்டிருப்பேன். -× வந்து இங்கே ப்ளஸ் தான் வந்திருக்கும். ஸோ அப்போ 2p × p - 8 and p - 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? p² - 3p - 40 டிவைடட் பை 2p³ - 24p² + 64p which is equal to, இதில் என்னென்ன இருக்குது? p² - 3pக்கு வந்து என்ன போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா p - 8 and p + 5 அப்படின்னு போட்டிருந்தோம். இங்கே வந்து அதாவது இந்த ஸ்டெப்பை எங்கேருந்து எடுத்தேன்னு புரியுதா? இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன்ல, இங்கேருந்து எடுத்திருக்கேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2p p - 8 p - 4, அதாவது இதை இப்படி மாற்றி எழுதி வச்சுருக்கேன். இதில் p - 8 p - 8 கேன்சல் ஆயிரும். அப்போ p + 5 டிவைடட் பை 2p × p - 4. அவ்வளோதான் இந்த சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும், எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன மேம் அப்படின்னா அந்த வேல்யூவை அங்கே போடக்கூடாது, அதைத்தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு கொடுக்குறாங்க. ஏன் அதை போடக்கூடாது? எதுக்காக அதை போடக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
y டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 அப்படின்னு இருக்கு. நான் இங்கே என்ன பண்ணுவேன், அந்த ஒய்க்கு பதிலாக ஒரு 5ன்னு ஒரு நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். y டிவைடட் பை 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 which is equal to y டிவைடட் பை 25 minus 25 which is equal to y divided by 0. 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது என்னவாயிடும், undefined அப்படின்னு ஆயிடும். இது என்னவாயிடும், undefined ஆயிடும். இப்படி undefined ஆனால் அது நம்ம மேக்ஸில் ஒத்துக்க மாட்டோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். அதாவது எக்காரணம் கொண்டு இந்த வேல்யூவை போடக்கூடாது, போட்டால் அது 0 ஆயிடும். இப்போ அந்த போடக்கூடாதுன்னு சொன்னல அந்த வேல்யூவை தான் இவங்க கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இப்படியே சொன்னால் இது கரெக்ட் இல்லை, மார்க் கிடைக்காது. கொஞ்சம் இதே மாதிரி தான் ஒரே ஒரு சின்ன மாடுலேஷன் பண்ணி போட்டோம்னா மார்க் கிடைச்சிடும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. உங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த எக்ஸ்பிரஷன் y டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25 become undefined when y square minus 25 equal to 0. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகுதோ அப்போ இது ஃபுல்லாக என்னவாயிடும், அன்டிஃபைண்டாக மாறிடும் அப்படின்னு இந்த ஒரு லைன் எழுதி தான் ஆகணும். ஒரே ஒரு தடவை அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமுக்கும் அதே தான். ஸோ y square minus 25 equal to 0. இப்போ y square equal to plus 25 and y which is equal to square root of 25 y which is equal to plus or minus 5. இப்போ ஒரு டவுட் வரும், மேம் நம்ம எப்போவுமே ரூட் எடுக்கிறப்ப +5 தானே மேக்ஸிமம் டைம் போடுவோம், இங்கே ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறது என்னது, ஸ்கொயர் நம்பர். இந்த ஸ்கொயரில் நான் -5 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் அது என்னவா மாறிடும், +25 மாறிடும். ஸோ அது +5 இருக்கலாம் -5 இருக்கலாம், அதை நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் y which is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கொடுத்துருக்கேன். உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா -5 +5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் போகலாமா? செகண்ட் சம் என்ன, t டிவைட் பை t ஸ்கொயர் மைனஸ் 5t + 6. t divided by t square minus 5t plus 6. இப்படி இருக்கா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், the expression அதே கதை தான். the expression t divided by t square minus 5t plus 6 become undefined. battery முடிஞ்சு போச்சு. undefined when t square minus 5t plus 6 equal to 0. இந்த ஈக்குவேஷன் எப்போ 0 ஆகுதோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக என்னவாயிடும், அன்டிஃபைண்டாக மாறிடும். அப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். t ஸ்கொயர் மைனஸ் 5t plus 6 equal to 0. இதை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் படி பிரிக்கலாம். கரெக்டாக மல்டிபிள் பண்ணுறப்ப 6 வரணும், ஆட் பண்ணுறப்ப -5 வரணும். அப்போது 2 3s 2 3 ஆட் பண்ணால் +5 வரும். -5 வரணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு பக்கம் மைனஸ் சைன் போடணும். அப்போ தான் எனக்கு இங்கே என்ன வரும், +6 வரும். ஸோ அப்போ t - 2 t - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. அப்போ டீயோட வேல்யூ என்னவா இருக்கும், t - 2 ஈக்குவல் டு 0 வந்தால் t which is equal to +2 இது வந்து இருக்கு. t - 3 ஈக்குவல் டு 0 வந்தால் t which is equal to +3. ஓகேவா? அப்போ டீயோட வேல்யூ என்னவா இருக்கும், 2,3 இருக்கும். அவ்வளோதான். இதை தான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் 2,3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே ஒரு பவர் 2 இருக்கிற ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, கீழே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிறதையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், கீழே இருக்கிறதையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஏன் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு காமனானதை அடிச்சுட்டு மீதி எடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் ஏன் மேம் செகண்ட் சம்மில் தேர்ட் சம்லலாம் நம்ம அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் இருக்குது, அதை நம்ம இதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாது, பிரிக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த சம்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், மேலே ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்ட் சம்மில் பாருங்கள் மேலே வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, கீழே ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து பிரித்து காமிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ பிரிக்கிறப்ப x² + 6x + 8. அப்போது மல்டிபிள் பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். 4 2s are. கரெக்டாக? இதில் எந்த கஷ்டமும் இல்லை, அப்படியே வந்துடும். அப்போ நான் இதை எப்படி எழுதிப்பேன், x + 4 x + 2 அப்படின்னு எழுதிப்பேன். ஓகே, ரெண்டாவதாக இருக்கிறது என்னது, x² + x - 2. அப்போது மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். 2ஐயும் 1ஐயும் தான் பண்ண போகிறோம், ஏன்னா கீழே பெரிய நம்பர் சைன் தான் போடணும், அதனால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்குவேன் அப்படின்னா x + 2 and x - 1. இப்போ நம்ம எப்படி எழுதணுமோ அப்படி எழுதிடணும். x² + 6x
ப்ளஸ் 8 8 அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்? x + 4 and x + 2 அப்படின்னு போடுவேன். அதே மாதிரி x² + x - 2 அப்படிங்கிறத x + 2 and x - 1 அப்படின்னு போடுவேன். x + 2 x + 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? x + 4ம் x - 1ம் தான். ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, திஸ் எக்ஸ்பிரஷனை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் become undefined when x - 1 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1 போடுறப்ப தான் எனக்கு என்னென்னு வரும்? இங்கே வந்து ஆன்சர் வந்து 0ன்னு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைண்டாக மாறும். அவ்வளோதான் தேர்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் போகலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? x³ - 27. அதுக்கப்புறம் x³ + x² - 6x. Then find, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். x³ - 27 divided by x³ + x² - 6x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்கிறது க்யூப் ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? x³ - 3³ divided by எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா x² + x - 6. ஓகே, மேலே இருக்கிறது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? x - 3 x² + 3x + 9 divided by x into, இதை எப்படி பிரிக்கலாம்? மல்டிபிள் பண்ணால், அதாவது இதை மல்டிபிள் பண்ணால் -6 ஆட் பண்ணால் 1. அப்போது 2 3 தான் போட முடியும். இதில் ஒன்று மைனஸாக இருக்கணும், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும். பெரிய நம்பர் சைன் தான் வரணும். அதனால் இதை மைனஸாக வச்சுக்கிறேன். அப்போ நான் இதை எப்படி பிரிக்கலாம்னா x - 2 and x + 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை எப்படி பிரிக்க முடியும்னு பார்க்கலாம். மல்டிபிள் பண்ணுறப்ப 9 வரணும், ஆட் பண்ணுறப்ப 3 வரணுமா? அப்போது பிரிக்கிறப்ப 3 3s are 9 வரும், 1 9s are 9 தான் வரும். போட முடியாது. அப்போ மேலே இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக மேலே இருக்கிறத நம்மளை எக்காரணம் கொண்டு பிரிக்க முடியாது. கீழே இருக்கிறத பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ கீழே இருக்கிறத மட்டும் தான் நான் வச்சுக்க போகிறேன், மேலே இருக்கிறத நான் எதுவும் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? x and x - 2 x + 3. This expression நான் ஏன் பிரிக்கலை அப்படின்னா, எனக்கு இது பிரிக்க முடியல, அதனால் நான் பிரிக்கலை. ஸோ அப்போ நான் இதை மட்டும் பிரிக்கிறேன். பிரிக்கிறப்ப this expression become undefined, அந்த கதையெல்லாம் எழுதிட்டு which is equal to 0 அப்படின்னு போட்டுருங்க. அப்போ x = 0ன்னு கிடைக்கும், x - 2 = 0ன்றத x = +2ன்னு கிடைக்கும், x + 3 = 0ன்னு x which is equal to -3ன்னு கிடைக்கும். அப்போ என்னென்ன ஆன்சர் வருது? x which is equal to 0 + 2 - 3. அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மேலே எடுக்காததுக்கான ரீசன் அதுதான், அதனால தான் நான் இந்த சம்லேயே கீழே மட்டும் எடுத்திருக்கேன்.